வணக்கம். எல்லாரும் வந்துட்டு கல்யாண வீடியோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்ட் 2 பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வீடியோட பாதியில் வந்துட்டு நம்ம கல்யாண வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குங்கிறதுனால நம்ம சுக்கும் மல்லியும் போட்டு நம்ம வந்து சுக்கு காஃபி தான் வைக்க போகிறோம். வாங்க, சுக்கு காஃபி குடிச்சாவே வந்துட்டு ஒரு ஃபீல் நல்லா இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அது குடிக்கும் போதே தொண்டைக்கு இதமா இருக்கும், நல்லா இருக்கும். அதுவுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது, பித்தத்துக்குலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. காலை இஞ்சி, கடம்பகல் சுக்கு, வாழை கடுக்காய்ன்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்கு. ஸோ அதனால சுக்கு காஃபி அதை எக்ஸ்பிளைன் பண்ண என்னன்னு. காலையில் வந்து இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி வந்துட்டு தேனில் போட்டு நம்ம அதாவது வேக வச்சு தேனில் போட்டு காலையில் இஞ்சி சாப்பிடணும். கடும்பகல்னா அதாவது மதிய டைமில், அந்த டைமில் வந்துட்டு சுக்கு பொடி வச்சு சாப்பிடலாம், கலந்து சாப்பிடலாம். இல்லைன்னா சுக்கு பொடி சேர்த்திக்கணும், சுக்கு சேர்த்திக்கணும். நம்ம பொடியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நான் வந்து சுக்கு காஃபியை சேர்த்துக்கலாம். மாலை கடுக்காய் சொன்னாங்க, நைட்டு கடுக்காய்ன்னு சொல்லல. நம்ம சாப்பாடு எல்லாமே வந்துட்டு நைட்டு சாப்பிடாம 7 மணி 6 மணிக்கே சாப்பிட்றணும். அதான் மாலை கடுக்காய். சாப்பிட்டு கடுக்காய் பொடி எடுத்துட்டோம்னா நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு வந்துட்டு நல்லா ஈஸியாக வந்து செரிமானம் ஆயிரும். இதை வந்து 48 நாள் வந்து சாப்பிட்டா கிழவனும் குமரன் ஆவான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தத்துவமா பழமொழி அதை அப்படியே ஃபுல்லா சொல்ல. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், இவை இரண்டும் ஏதோ 2 மண்டலங்கள் சாப்பிட்டா அது ஃபுல்லா தெரியல வரல. ஆனா இது வந்து இந்த மண்டலம் சாப்பிட்டா அவங்க வந்துட்டு கிழவனும் வந்து குமரன் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆக்சுவலா வந்து மாலை நேரம் என்ன சொன்ன, கடுக்காயா? மாலை கடுக்காய். ஆனா இப்ப சாப்பிட வேண்டிய நேரம். ஆனா நம்ம வந்துட்டு சுக்கு சாப்பிடுறோம். மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிடுவோம். அதனால இப்ப சுக்கு காஃபி குடிக்கிறோம். எங்களோட அத்தை மாதிரி வந்துட்டு எப்பயுமே அவங்க வந்துட்டு மங்களகரமா நல்லா பொட்டு வச்சு நல்லா திருநெல்லாம் வச்சு நல்லா மங்களகரமா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மங்களகரம் ரெடி ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாமாயத்தோட ரைஸ் வாட்டர் க்ரீமும் அண்ட் ரைஸ் வாட்டர் டோனருமே யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ரெடியாக போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் ரைஸ் வாட்டர் வந்துட்டு எப்போவுமே நமக்கு வந்து நல்ல கிளியர் ஸ்கின் கொடுக்கும் அண்ட் க்ளோயிங்காகவும் இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ பண்ணும். இது கூட வந்து நியாசினமைடுமே இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம ஈவனான டோன் கிடைக்கும். அது இல்லாமல் நல்ல பிரைட்னஸாகவும் க்ளோயிங்காகவும் இருக்குங்க. டெய்லியுமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்கும், நல்ல க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு கொரியன் ஸ்கின்லாம் வேணும்னு கேட்குறாங்க, கிளியர் ஸ்கின் வேணுங்கிறாங்க. அவங்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரைஸ் வாட்டர் கிடைக்கிறது கஷ்டம், அவங்களாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்குது, ரொம்ப ஹைட்ரேஷனாக சூப்பராக இருக்குது. ரைஸ் வாட்டர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என் ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக நல்லா இருக்குது. இதுவே வந்துட்டு மாமாயத்தோட ரைஸ் வாட்டர் டோனர் ஃபேஸ் க்ரீமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வந்துட்டு கொரியன் ஸ்கின் வேணும் தான் வந்து ரொம்ப ரொம்ப தேடிட்டே இருக்காங்க ப்ராடக்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக வந்து கொரியன் ஸ்கின் மாதிரியே வந்து அவ்வளோ அழகாக கிடைச்சிருக்கு. இதுலேயுமே வந்துட்டு இந்த ஃபேஸ் க்ரீம்லேயே வந்து நியாசினமைடும் ரைஸ் வாட்டர் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுமே நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாமாயத்தோட பையிங் லிங்க் வந்து கீழே கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு DGV 2024ங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபருமே கிடைக்கும். இதுவும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலையுமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியர்பை ஷாப்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஒரு முக்கியமான விஷயங்க, மாமாயத் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு ப்ராடக்ட்மே அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் மூலமா ப்ராடக்ட்டில் பெட்டர் குவாலிட்டி கொடுக்குறாங்க. சரி வாங்க, மங்களகரமாக பொட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு போய் டீ வைக்கலாம். நான் வந்துட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பேர் நம்ம சேனல் 93,000 பேர் பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம நல்லா பேசுறேன்னா என்ன பண்ணுறது, படப்படன்னு பேசி புரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்க தான் செய்யும். சைடில் வந்துட்டு இவரை மறந்துட்டோம். அடுப்பு வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதனால் படப்படன்னு பேசுகிறது இதெல்லாம் வந்துச்சு. ஏதாவது உங்களுக்கு எதாவது மாற்றிக்கணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதை மாற்றிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணுங்கிற ஒரே தாட்டில் தான் நான் நல்லா சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதையும் அடுத்த வீடியோவில் டெலிவரி பண்ணலாம். பண்ணுற கமெண்ட் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய பேர் படித்து லைக்குமே போடுறாங்க. நீங்களும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம், நமக்குமே யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, இந்த மல்லி வந்து வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபி போட போயிடலாம். பாருங்க, இதளவுக்கு சுக்கு வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன். கீழே வந்துட்டு துணி வச்சுருக்கேன். ஏன்னா இதோட தட்டுற இம்பேக்ட் வந்துட்டு டேரெக்டாக டைல்ஸ் போனால் உடஞ்சிரும். அதனால் துணி இருந்தால் கொஞ்சம் தடுக்கும். அதனால் இந்த வச்சுக்கிறேன். இந்த சுக்கு காஃபி போடுறதுலாம் ஒரு டிஷ்ஷாக நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா என்னோட பெரியவங்க தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஒரு மெத்தடில் பண்ணுறோம், நீங்கள் வேறு மெத்தடில் கூட பண்ணலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டம்ளர் தண்ணி வர மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம சுக்கு போட்டுட்டோம். மல்லிகை வந்து நம்ம 2 வந்து சும்மா ரொம்ப பொடி பொடியாக பண்ணாமல் 2-3 தட்டி போட்டுக்கலாம்.
இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெறும் சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் நீங்கள் போடுறத விட கருப்பட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஆமாம், கருப்பட்டி நான் போட்டுருக்கேன். ஆனால் என்ன கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இப்போ நீ என்ன போடுற? நான் இப்போ வந்துட்டு கோகோனட் சுகர் போடுறேன், கருப்பட்டி போடல. அதுவும் கருப்பட்டி எல்லாம் ஒன்று தானே? கோகோனட் தான் சுகர் தான், தென்னையிலேருந்து எடுக்கிற ஸ்வீட்டு. ஆமா ஜீவி, பனங்கருப்பட்டினா பனை மரத்துலேருந்து எடுப்பாங்க, இது வந்து தென்னை மரத்துலேருந்து எடுக்கிற சுகரு. ஆமாம், அதாவது கோகோனட் சுகர்னு சொன்னேன். மல்லி சுக்கு கருப்பட்டி வாசம்லாம் சேர்ந்து அப்படியே தொண்டைக்கு நல்லா வாசமே நல்லா டெம்ட் ஆகுது. நல்ல ஒரு பெரிய டம்ளரில் சுட சுட அப்படியே குடிக்கும் போது இதமாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக சுட சுட இருக்கு. சுட்டுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் சூப்பராக இருக்கு. இந்த சுட சுட காஃபி வந்து நாங்கள் குடிச்சு முடிச்சிடுறோம். அதுக்குள்ளே வந்து எங்கள் மேரேஜ் வீடியோடைய பார்ட் 2 வந்து இப்போ வரும், அதை பார்த்துட்டு வந்துருங்க. கல்யாணத்தன்னைக்கு காலையிலங்க மாப்பிள்ளை வந்து மண்டபத்துக்குள்ளே வரும்போது என்னோட தங்கச்சி வந்து கால் கழுவி விடணும். ஸோ கால் கழுவி விட்டுது, காசு கொடுக்கணும் இந்த பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. இப்போ தங்கச்சி இல்லைன்னா என் தம்பி தான் பண்ணியிருக்கணும், தம்பி தப்பிச்சிட்டா, தங்கச்சி தான் பண்ணியிருக்கா. காசு கேட்குறாங்க, எவ்வளோ கொடுத்தீங்க காசு? ஆக்சுவலாக புது சட்டைங்கிறதுனால என்னோட பாக்கெட்டில் அப்போ காசே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட தான் வாங்கி கொடுத்தோம். அதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயிலுக்கு தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு பஸ் வந்து மினி பஸ் மாதிரி பேசியிருந்தோம். ஆமாம், மினி பஸ்ஸில் பேசி நம்ம வந்துட்டு சோழீஸ்வரன் கோயிலில் தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. பள்ளிப்பாளையம். ஆமாம், பள்ளிப்பாளையம் ஆற்று பக்கத்துலேயே நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா சைடில் வந்துட்டு உங்களுக்கு கோயில் இருக்கும், நீங்கள் பார்த்தாவே தெரியும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆராத்தி எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே நான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ரிச்சுவல்ஸில் விட அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு அப்படி போஸ்ட் கொடுங்க இப்படி போஸ்ட் கொடுங்க, அதில் தான் வந்து டைம் வந்து நிறைய ஆச்சு. எவ்ரி மினிட் எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பாவும் வந்து பின்னாடி இருந்து டைம் ஆச்சு சீக்கிரம் போகலாம், டைம் ஆச்சு சீக்கிரம் போகலாம், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வந்துட்டு கோவிலுக்கு போய் ஆகணும், நல்ல நேரத்துல பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரொசீஜர், நல்ல நேரத்துல முடிக்கணுங்கிறதுனால நம்மளை ஹரி பண்ணிட்டே இருந்தாங்க பின்னாடி இருந்து. கோயிலுக்குள்ள வந்தோடனே இங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை கும்பிடணும், ஏன்னா அவர் தான் முழு முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு தீப்னேஷ் அவங்க மாமா வந்து விநாயகரை கும்பிட்டு மாலை வந்து தீப்னேஷ்க்கு அவங்களுக்கு போட்டாங்க. ஆமாம், இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு தாய் மாமா. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே, பன்னீர்செல்வம் மாமா. அவங்களும் அத்தையும் சேர்ந்து எனக்கு மாலை போட்டு கையில் வந்து அந்த அது பேர் என்னன்னு தெரியல, பொக்கே மாதிரி இருக்கு, ஆப்பிள் பொக்கே, அதை கொடுத்தாங்க. அடுத்து வந்து என்னோட மாமா வந்து எனக்கு மாலை போட்டு நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒட்டியானம் எல்லாமே டைட்டாக இருக்க மாமா புரிஞ்சுட்டு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கையில் வழக்கம் போல கொடுக்குற அந்த ஆப்பிள் இது கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா வரவங்க எல்லாத்துக்காலே வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்றப்ப அது நல்ல விஷயம் தான். பசங்களுக்கு கூட கொஞ்சம் ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஜடையும் டைட்டாக வெயிட்டாக இருக்கும், இடுப்பில் ஒட்டியானம் கட்டிடுவாங்களா, அதனால விழுந்து எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பசங்களுக்குமே வேஷ்டி கட்டிட்டு குனிஞ்சு இது பண்றது கஷ்டம் தான். நீங்க வீடியோ பாக்குற நீங்க எத்தனை பேர் இந்த கஷ்டத்தை பட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா அது நல்ல விஷயம் தான், பெரியவங்களோட ஆசீர்வாதங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க இந்த அக்கா வந்து மேக்கப் ஜீவிதாவுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் வரைக்கும் மேக்கப் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆமா, எனக்கு வந்துட்டு தலை குனிஞ்சு எந்திரிக்கும் போதும் இதாகும் போது முடியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாறிடுச்சு, கலைஞ்சிருச்சு. அதனால எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு என்னை அழகா வச்சுக்கணும்னு வந்து பாத்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கையில கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மன மேடையில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் தான் இருக்கு வேடிக்கையே. ஆமா, உண்மையாலுமே அந்த அக்கா வந்து மேக்கப் சூப்பரா போட்டிருந்தாங்க, பாக்குறவங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வழக்க பிறகு நெத்தியில வந்து அந்த பட்டை கட்டுவாங்க, பட்டயம் சொல்லுவாங்க, பட்டம். ஸோ அது வந்துட்டு என்னுடைய மாமா சங்கர் கட்டியிருந்தாங்க, ஜீவிதாக்கு வந்து அவங்களுடைய தாய் மாமா கட்டியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல என்ன ஒரு காமெடினா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அரிசி அப்புறமா பூவு இதெல்லாமே கொடுத்து முன்னாடி பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க, அது எல்லாத்துக்குமே வந்துட்டு போட சொன்னாங்க. ஆனா சார் என்ன பண்ணாரு, நான் அதை பண்ணும்போது சொல்றேன், இப்போ வந்துட்டு சுத்தி வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஃபேமிலி, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எங்க சைடு வந்து என்னோட ஃபேமிலியில எல்லாருமே வந்துருந்தாங்க, பிளஸ் என்னோட ஸ்கூல் மேட்டு காலேஜ் மேட்டு எல்லாரும் வந்துருந்தாங்க. இவங்களாம் வருவாங்களான்னு எதிர்பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. இவங்களாம் என்னோட ஃப்ரெண்டு வேல்முருகன் தான். எல்லாருமே நின்று ஒரு சிலர் உட்காந்துருக்காங்க, ஒரு சிலர் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயர் வந்துட்டு ஃபுல்லாக பத்திரிக்கை மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக படிச்சு பார்த்தாங்க, படித்து மந்திரம் சொன்னாங்க. அது சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கிட்ட பூ கொடுத்தாங்க. ஆனால் அந்த பூவில் சார் என்ன பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக எதுக்கு பத்திரிக்கை படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி நாள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒருக்கா வந்து பத்திரிக்கையெல்லாம் படித்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டே இவங்க 2 பேர்த்து கல்யாணம் நடக்குது அப்படின்னு வந்து அவங்க முன்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ கல்யாணத்துக்குலாம் வந்திருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி பத்திரிக்கையில வேற கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு இல்ல, அதான் சொல்லுவாங்கல்ல, சபை நடுவாண்ட அத்தனை பேத்துக்கு நடுவாண்ட கல்யாணம் நடந்ததுன்னு. ஒருவேளை சாமிக்கு கேட்கறதுக்காக படிப்பாங்களோ, மேபி இருக்கலாம். அதான்
நீ சொன்ன அந்த பூ மேட்ரு வந்துருச்சு. ஆமா, இந்த பூ வந்துட்டு ஆக்சுவலா என்ன சொன்னாங்கன்னா, பூ குடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க போடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் பூ பத்தாதுன்னு. அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா இதழ்கள பிச்சு பிச்சு தூவி போட்டேன். ஆனா சார் வந்துட்டு முழுசா பூ பெரிய ஹலோ, பெரிய பூவா அள்ளி அப்படி போட்டு கிடையாது. உனக்கு குடுத்தப்போ அந்த ஐயர் வந்துட்டு அந்த அண்ணன் வந்துட்டு நெறைய அள்ளி அள்ளி குடுக்குறாங்க. எனக்கு குடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறாங்க. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இதெல்லாம் பிச்சு பிச்சு மேனேஜ் பண்ணோம். அப்புறம் நான் வந்து பாவமே பூ இல்லாம உட்காந்துருக்காங்களே நான் பாதி குடுத்தேன். சங்கர் பக்கத்தால உட்காந்துருக்க இதோ அங்க சங்கர் பாருங்க. வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா போடுறா கொஞ்சம் கொஞ்சமா போடுறான்னு என்கிட்ட வந்து தொண மாப்பிள வந்து அறிகுறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, நீங்களும் இந்த வந்து அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. கல்யாணம் ஆக போறவங்களுக்கு வந்து இது ஒரு டிப்ஸ். பூ குடுத்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போடுங்க. ஏன்னா முழுசா மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பூ பத்தாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தாலி கூட வந்து காப்பு கட்டி விடுவாங்க. எனக்கும் சரி ஜீவிதாவுக்கும் சரி இந்த ம். மாதிரி காப்பு கட்டி இந்த விட்டாங்க. காப்பு கடைசியில என்ன பண்ணாங்க? அததான் நம்ம ஆத்துல இது பண்ணி விட்டோம்ல, அதெல்லாம் இந்த மாலை. ரெண்டுல ஆ, வரும். ஓகே. ஸோ ஃபைனலா வந்து ஓம்பகுண்டத்தை வந்து பத்த வச்சிட்டாங்க. ம். அர்ச்சனை தட்டு வந்து எங்க அத்தைகிட்ட குடுத்து எல்லாத்துட்டையும் வந்து சப்ளை பண்ண சொல்லி குடுத்துருந்தாங்க. அவங்களுமே எல்லாத்துட்டையும் குடுத்துட்டு கலகலன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க வந்துட்டு நமக்கு தாலி எடுத்து எங்க மாமனார்ட்ட குடுத்து வேண்டிக்க சொன்னாங்க. அதே மாரி எங்க அப்பாவும் வேண்டிக்க சொல்லிட்டு வீட்டுல பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆமா. அதில எங்க அப்பாவும் தீபனேஷ் எங்க அப்பாவும் 2 பேருமே வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தாலி கட்டுற இந்த மொமெண்ட் தான். ஏன்னா வந்துட்டு லைட்டா கண்ணு கலங்குச்சு. ஆனா சந்தோஷமா ஏத்துக்கணும். தாலி கழுத்துல ஏறும்போது எது கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லையே, உனக்கு உன் கண்ணுல கொஞ்சம் கூட கண்ணீரை நான் பார்க்கவே இல்லையே. மனசுக்குள்ள அப்படியே துடிக்குது. அப்படி ஆனாலும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லா ஸ்மைலிங்கா இருக்கணும். இந்த மொமெண்ட்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்புறமா சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆக்சுவலா வந்து மத்தவங்க கல்யாணத்தெல்லாம் பார்த்திருக்கேன். இந்த அரிசி போகும்போது நல்லா ஜாலியா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கண்ணுல விழுவுது, காதுல விழுவுது. ஆமா, எல்லாம் என் தலைக்குள்ள உள்ள வேற போயிருச்சு. வெளியே வந்துட்டு உள்ள ஒரு மாதிரியா டிஸ்டர்பன்ஸாவே இருந்துச்சு. ஆனா இந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி வந்துட்டு பெரியவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுலாம் இது பண்றாங்க. முடிச்சுலி குங்குமக்கு சொன்னாங்க தானே. ஆமா, படத்துல வந்து ஆக்சுவலா வந்து ஒரு முடிச்சு தான் போடுவாங்க. மத்த 2 முடிச்சு வந்து தங்கச்சி மாப்பிள்ளையோட தங்கச்சி போடுவாங்க. தங்கச்சி அக்காவும். எனக்கு தங்கச்சி இல்ல அக்காவும் இல்லைங்கிறதுனால 3 முடிச்சையுமே நல்லா இறுக்கமா நானே போட்டுவிட்டேன். எனக்குலாம் என்ன பின்னாடி வந்து தெரியுமா? கேமராமேன் வந்து அப்படியே ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்கிட்ட. ஆ, ஆக்சுவலா ஜிவிமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தா. இந்த மாதிரி தாலி கட்டி முடிச்ச உடனே வந்து நெத்தியில வந்து கிஸ் பண்ணணும் ஏன்னா அப்படின்னு அப்பதான் சொல்லியிருந்தா. ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோலாம் வந்துட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நான் அமுச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியே ஆகணும். எதுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. நம்ம வந்து நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மொமெண்ட் வாழ்க்கையில ஒரு டைம் தானே நடக்கும். இது சந்தோஷமா ஏத்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். சாருமே அதை வந்துட்டு அப்படியே கேமரா மேல பழி போட்டு அப்படியே இல்ல அவங்க கேமராமேன்ட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஆனா இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்போது வந்து கிஸ் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லுங்கண்ணா, அப்பதான் வந்து அவங்க ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அண்ணனும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் போட்டோ கிளிட்ஸ் அந்த அண்ணன் சொன்னாங்க. உடனே சரி இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து இந்த மூமெண்ட் இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு இன்னொருக்கா கிடைக்காது, எப்பயுமே ஆமா. கிடைக்காது. ம். ஸோ இதனால வந்து அந்த போட்டோகிராஃபர் அந்த அண்ணனுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஆமா. எனக்குமே வந்துட்டு இன்னொரு என்ன ஆச்சரியம்னா 3 முடிச்சுமே வந்து நானே போடுறேன்னு சொன்னதுதான். அதெல்லாம் நான் லிஸ்ட்லயே இல்லையே. என்ன 3 முடிச்சு சாரி போடுறேன்னா பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்களான்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் படத்துல வர மாதிரி நீ மாத்தி மாத்தி மாலை போட்டுக்கிறது. இப்ப பாருங்க என்னோட ஆட்டத்தை முடிஞ்சா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. போட்டாச்சு. ம். சாரோடய பின்னாடி எகிரி குதிக்கிறீங்க. இங்க பாருங்க எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நம்ம கல்யாணத்தை. ஆமா. உண்மையாவே அப்புறமா ரொம்ப மறக்க அந்த முடியாத கர்ச்சீஃப் விஷயம். யாரோடது? தெரியலையே யாரோடது. இல்ல தெரியலையே. புதுசா வாங்கியிருந்தாங்க இதுக்காகவே கட்டணும் அப்படின்னு வந்துட்டு. ம். இப்ப வந்து அந்த ஓமகுண்டம். ஓமகுண்டத்தை வந்து 3 சுத்து சுத்தணும் அப்படின்னு உடனே சங்கர் வந்து என் கையை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருந்தாங்க. எப்பயுமே பின்னாடி வந்துட்டு என் கூட இருக்கிறது யாருன்னு சொல்லவே இல்லையே. தேன்மொழி தேன்மொழி. என்னோட அத்தை பொண்ணு, அப்பாவோட தங்கச்சி பொண்ணு, அத்தை பொண்ணு. ஸோ அவதான் வந்து என் கூட இருக்கா. அடுத்த கல்யாணம் அவளுக்கு தான்.
அதனால எங்க கல்யாணம் முடிஞ்சு டிசம்பர் நம்ம கல்யாணம் ஆச்சா, மார்ச்ல வந்து தேன்மொழியோட கல்யாணம். அதனால அடுத்தது அவளையே உட்கார வச்சுட்டாங்க. ஆக்சுவலா வந்து துணை மாப்பிள்ள துணை பொண்ணுன்னா கல்யாணம் ஆவாதவங்கள தான் வந்து நிக்க வைப்பாங்க. இந்த டைம் வந்து சங்கரை வந்து என் பக்கத்துல இப்ப யாரும் இல்ல, அதனால வந்து சங்கர் ஆக்சுவலா என்னன்னா உங்க வீட்லயே கடைக்குட்டி நீங்க தான் சார், அதனால யாரு வந்து நிப்பாங்க. ஸோ அதனால வந்து என்னுடைய மாமாவே வந்து என் கூட நின்றுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இது பேர் என்ன, துலாபாரமா சம்திங் என்னமோ சொன்னாங்களா? இல்ல துலாபாரம் இல்ல, சாரி, தத்து குடுக்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க. தத்து குடுக்கிற மாதிரி எவ்வளோ எங்க வழக்கு பிரகாரம் எவ்வளோ 56 ரூபாய் 101 ரூபாய் என்னமோ சம் சேஞ்சஸ் வச்சு இந்த மாதிரி வந்து இது பண்ணாங்க. வாக்குறுதியெல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்து எங்க வீட்ல நாங்க மகளா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் படிச்சாங்க. அப்படி படிக்க அப்படியே வந்துட்டு கையை தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டாங்க. கலங்குது, கண்ணு கலங்கல, கண்ணு வேர்க்குது. கையில் வந்து அந்த முளைப்பறி கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு போஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. நானும் வந்துட்டு காமெடியாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முளைப்பறி எடுத்து போய் பக்கத்துலேயே வந்துட்டு காவேரி ஆறு ஓடிட்டு இருக்குங்க, அங்கே வந்து கரைக்க சொல்லியிருந்தாங்க. அங்கே அப்படியே போகும்போது அப்படியே பாருங்க செடிக்கிட்டிலாம் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. கிரியேட்டிவ் ஷார்ட்ஸ் இது பேர் தான். ஆக்சுவலாக இந்த முளைப்பாரி வந்துட்டு வீட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 7 நாளைக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம். வளர்த்து முடிச்சோடனே கல்யாணத்தில் வந்து இப்போ வந்து ஆற்றுல விட போகிறோம். எனக்கு இந்த முளைப்பாரி பார்க்கும் போது எல்லாமே வந்துட்டு எங்கள் மாமா கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த விதையெல்லாம் போடணுமாம்மா அவங்க கையால். அதனால என்னோட கையால் கொடுத்து விதையெல்லாம் போட சொன்னாங்க. அடுத்து தங்கச்சி போட்டா அந்த மாதிரி முளைப்பாரி வளர்ந்துச்சு. அங்கே வந்து கிணத்துல கரைச்சாங்க, இங்கே ஆறு பக்கத்துல இருக்கவங்கன்னா ஆற்றுல கரைச்சிட்டாங்க. ஆமா, இந்த கோயிலே வந்து காவேரி ஆத்தங்கரையிலேயே தான் இருக்கு. ஃபேமஸான கோயில் சொலிசரன் கோயில்னா. ஸோ எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஆரத்தி தீபராத்தனை எல்லாமே வந்து எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு தேங்காயை உடைச்சி. ஆனால் இதில் எனக்கு என்ன டவுட்னா வந்துட்டு முளைப்பாரி எதுக்காக வந்துட்டு விடுறாங்க, எதுக்கு வளர்த்துறாங்க, எதுக்கு தண்ணியில் விடுறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஆமாம், வீடியோ பார்க்குற உங்களுக்கு இதை பற்றின ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். எல்லாத்துக்கும் நமக்கு தான் தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க கமெண்ட் பார்த்து. ஆமாம், இதுக்கப்புறம் கல்யாணம் இது எல்லாமே முடிஞ்சிச்சு. தென் ஃபோட்டோ ஷூட்டு. இதில் என்ன பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி இந்த கல்யாணத்தப்போ நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணல தாலி கட்டிட்டு, அப்போ வந்து கூப்பிட்டே இருக்காங்க. மண்டபத்தில் வந்து நிறைய பேர் கெஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெஜிஸ்டரில் வந்து சைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்னதான் வந்துட்டு நம்ம தாலி கட்டி கல்யாணம் பண்ணாலும் சட்டப்படி வந்துட்டு நம்ம கையில். ஆக்சுவலாக இது வந்து ரெஜிஸ்டர் கிடையாது, இது வந்து கோயில் ரெஜிஸ்டர் தான். கோயில்ல இந்த மாதிரி 2 பேருக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு சொல்லி கோயில் சார்பா வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம தான் போய் கல்யாணம் ஆச்சுங்கிற ரெஜிஸ்டர் வந்து கவர்மெண்ட்ல நம்ம போய் பண்ணணும். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. 7 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் நாங்க வந்து ரேஷன் கார்டு வாங்கல, ரெஜிஸ்டர் பண்ணல, எல்லாம் பண்ணணும் ஒவ்வொன்றா. இதுக்கப்புறம் வந்து மண்டபத்துக்கு வரும்போது ஆராத்தி எடுத்தாங்க. அதுக்கு இவங்க தான் வந்து என்னோட 2வது அத்தை. ஸோ இவங்க தான் வந்து எனக்கு ஆராத்தி எடுத்து உள்ள வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. ஆமா, அப்படியே உள்ள வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து மறுபடியும் வந்து ரிசப்ஷனுக்கு போனதும் லேட்டு, காலையில முகூர்த்தத்துக்கு போனதும் எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா உள்ள வரும்போது நமக்கு நிறைய கெஸ்ட் வெயிட் பண்ணாங்க. இது அப்பா கூட இருக்கிறவங்க வந்துட்டு அரசியல் இருக்கிறவங்க. ஆமா, அவங்க வந்துட்டு கூட நம்ம ஏரியா அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே. இது வந்து என் ஃப்ரெண்டு ஸ்வாதி, விஷாலுடைய ஹஸ்பண்ட் பக்கத்துல. இவங்க தான் வந்து என்னுடைய உயிர் நண்பர்கள், வேல்முருகன், கௌதம், லோகேஷ். எல்டிஜிவின்னு நாங்க சொல்லி கெத்தா சுத்துவோம். ஸோ இவங்க வந்து எனக்கு வந்து கிஃப்ட் தரேன்னு சொன்னானுங்க. ஆனா வந்து இந்த கிஃப்ட் தருவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் யாரோட கிஃப்ட்டுமே நான் ஓப்பன் பண்ணல, அவங்களோட கிஃப்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன். அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ தங்க காயின். எல்லாருமே வந்துட்டு நார்மலான ஒரு ஒர்க்குக்கு தான் போறாங்க. ஆனா அவங்க வந்து இவ்வளோ எனக்காக வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு எனக்காக 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே வந்து எனக்கு அதை ஓப்பன் பண்ணும்போது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஆமா, இந்த அளவுக்கு வந்து பண்றாங்க அப்படின்னு. உண்மையாலுமே நான் வந்து அவங்க 3 பேத்துக்குமே நான் தனித்தனியா சிறப்பா செய்வேன், பண்ணுவேன், பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்தாங்கன்னா வந்து பிரபு, கங்காக்கா, அப்புறம் அவங்களுடைய கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆமா, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க கூட இருந்தாவே ஜாலியா இருக்கும், காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஆய்க்கிற மட்டும் இவங்க 2 பேத்துக்கு கூட சேர்ந்து விளையாடக்கூடாது. ஸோ வந்து பந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மார்னிங்கு. ஸோ நாங்களாம் இந்த பந்தியை காலையிலையும் பார்க்கல, நைட்டும் பார்க்கல, எல்லாமே எங்களுக்கு ஸ்டேஜுக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, காலையில நம்ம அங்கே தானே போய் சாப்பிட்டோம். தென் வந்துட்டு விக்கோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. இவங்க வந்துட்டு அலாவாப்பட்டின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற என்னோட சித்தப்பாவும் சித்தி வந்திருந்தாங்க. இவங்க வந்துட்டு என்னோட பெரியப்பா அம்மாவோட தம்பி, அண்ணா தம்பிங்க.
பாட்டியோட யார் அண்ணன் உனக்கு தம்பி. பெரியப்பாவா? ஆமா, எங்க பாட்டி ப்ளூ கலர் saree கட்டியிருப்பாங்க, அவங்களோட அண்ணன் தம்பிங்க. இவங்க தான் வந்து செல்லாக்கா ஃபேமிலி. செல்லாக்கா ஃபேமிலி, பெரியமா ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒட்டுக்கா நின்னுட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து எனக்கும் 10th காமன், ஃப்ரெண்ட். ஜீவிதாவுக்கும் காமன். 2 ஆமா. பேர்த்தோடய கிளாஸ்மேட் இவங்க வந்து. நாங்க எல்லாருமே ஆக்சுவலா ஒண்ணா தான் படிச்சோம். ஸோ இவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பள்ளிபாளையம், நாமக்கல் மாவட்டம், இவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற திமுக மற்றும் அதிமுக அரசியல் பிரமுகர்கள். நமக்கு வந்து எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது, எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்பவுமே சந்தோஷம். இவங்க வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா திமுக மாவட்ட செயலாளர். இவங்கெல்லாம் வந்தது வந்து அப்பாவுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா அப்பா வந்து முழு நேர அரசியல் பிரமுகர் தானே, அதனால வந்து கூப்பிட்டதுக்கு எல்லாருமே வந்ததுனால அப்பாவுக்கு வந்து செம்ம சந்தோஷம். இருக்கிற எல்லா போட்டோவை விட அப்பாவுக்கு இந்த போட்டோல தான் வந்து அதிக பல்லு தெரியும். சிரிச்சுக்கிட்டே இருந்தார் இந்த ஃப்ரேம். இவங்களுக்கு அப்புறமா வந்துட்டு என்னோட மணப்பெண் தோழி தேன்மொழியோட குடும்பம், அவங்களோட அண்ணா தம்பி எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு அப்புறமா வந்துட்டு அப்பா கூட வேலை செய்யறவங்க, அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் வந்து என்னுடைய தாய் மாமா, அம்மாவுடைய தம்பி, இவங்க தான் வந்து அம்மாவுடைய ஃபேமிலியிலேயே சூரிய மரத்துல இருக்கவங்க தான். ஆமா ஆமா. இவங்க வந்து எங்க சித்தி அந்த பக்கம் இருக்காங்க. அப்புறமா வந்து எங்க பாட்டியோட சொந்தக்காரங்க, தாத்தாவோட அண்ணன் தம்பிங்க. இந்த தம்பி வந்து என்னுடைய கேரளா ஜூனியர். அப்புறம் ஆமா, இவங்க வந்துட்டு அம்மாவோடைய அக்கா. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து ஃபேமிலி போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய குழந்தையா அவங்களுக்குள்ள போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். தென் வந்துட்டு அண்ணியோடைய அண்ணன் ஃபேமிலி வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்டு ஸ்வாதி, அவ தான் தனியா எடுத்துக்கணும் உங்க கூடன்னு சொல்லி என் கூட நின்று தனியா எடுத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாடா இப்பதான் சாப்பிடறதுக்கு விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம கல்யாணத்துக்காகவே ஸ்பெஷலா வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். சாப்பாடு வந்து அள்ளி வாயில ஓட்டுற மாதிரி போஸ்ட்லாம் எடுத்துட்டு இருந்தோம். செம ஃபன்னா. ஆமா, அதெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் அடுத்த போட்டோ ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து பெரிய ஃபேமிலியோட, அப்பாவுடைய ஃபுல் ஃபேமிலி வந்து அப்படியே எல்லாம் ஒட்டுக்கா போட்டோ எடுக்கணும்னு வந்து உட்கார்ந்து எடுத்துட்டு இருந்தோம். அடுத்து வந்து நம்ம ஃபேமிலி. ஆமா, நம்ம ஃபேமிலி விதவிதமா அப்படியே உட்கார்றோம் அப்படியே உட்கார்றோம். இது வந்து வரவேற்பு போஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து கப்பிள் போட்டோ. இப்ப ஆமா, 2 கப்பிள் ஒட்டுக்கா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையும் உருட்டிலாம் காமிச்சிட்டு இருக்கமே. அது வந்து கொரியன் ஹார்ட் சிம்பிள். ஆமா, அப்படின்னு கொரியன்ல சொல்லுவாங்க. அடுத்து வந்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னொரு போட்டோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க எல்லாரும். ஆமா, கௌதமோட ஃபேமிலி தானே இதெல்லாம். அடுத்து வந்து எங்க பாட்டி நடுவில் உட்கார வச்சு அவங்க கூட எடுத்தாச்சு. அடுத்து எங்க அம்மா அப்பா கூட வச்சு எடுத்தாச்சு. நம்பிய வந்து சொந்த அக்கா, கூட பிறந்த அக்காவுடைய கல்யாணத்து இருக்கும் போது எல்லாம் வலுக்கட்டாயமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடல, அவனுக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்னால அனுப்பிச்சு விட்டாச்சு. அடுத்து முக்கியமான ஆள் வராங்க. நம்ம தொகுதியோடைய எம்எல்ஏ தங்கமணி அவர்கள் வந்திருந்தாங்க. அதான் சொல்லியிருந்தேன்ல, திமுக அதிமுக எல்லாருமே நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. இப்படிதான் வந்து நம்மளுடைய கல்யாணம் வந்து சிறப்பா முடிஞ்சது. இந்த வீடியோ வந்து முழுசா பாத்துருப்பீங்க. அடுத்து வந்துட்டு என்ன வீடியோ போலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ நம்ம அதையே பண்ணலாம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம தீபன் ஜிவி விலாக்ஸை வந்து என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் போட தயாரா இருக்கும். ஆமா, ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக்கும் பண்ணிருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை, see you.